தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. நல்ல பெரிய கடையா தான் வச்சிருக்காங்க. ஆம், நம்ம அக்கா மகளும் நல்ல தொழிலதிபரா தான் இருப்பா போலயே. எங்க யாரையுமே காணோம். ஆமா, இந்த கல்லாப்பெட்டி சும்மா தான் இருக்கு. ரெண்டு பொம்பளைங்க மட்டும் தனியா எதுக்கு பண்ணணும்? நாமளே இனிமே ஏதாச்சும் சொல்லி இங்கதான் வந்து இருக்கணும். அப்பதாண்டி நான் நினைச்சது நடக்கும். பவித்ரா, ஹே பவி, என்னடி இவரு நம்ம ஷாப்க்கு வந்திருக்காரு? எனக்கும் அதான் தெரியல மீரா, இவர் எதுக்கு இப்ப வந்தாரு? அதுவும் இங்கதான் நம்ம ஷாப் இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? வீட்ல யாராச்சும் சொல்லிருப்பாங்களோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என்ன மாமா, கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன வேணும்? ஒன்னும் இல்லம்மா, வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிச்சது. அக்கா கிட்டதான் கேட்டேன், உன் கடை எங்க இருக்குன்னு. அவங்க தான் சொன்னாங்க இங்க இருக்குன்னு. அதான் சும்மா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆமா, எப்படி போகுது கடைலாம்? நல்லா போகுது போலயே. ம், ஆமா, இந்த பொண்ணு யாரு? அவ என் ஃப்ரெண்டு மீரா. அவளும் நானும் சேர்ந்துதான் இந்த கடையை வச்சிருக்கோம். ஓ, அப்படியா? சரி சரி. என்னம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல? ம், ஆமாங்க. சரி சரி. கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வர்றதுக்கு உங்க வீட்டு ஆளுங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களாமா? ஏதோ பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். எப்படிமா இந்த மாதிரி கடைக்கெல்லாம் அனுப்புறாங்க? எங்க வீட்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க சொந்தமா பிசினஸ் பண்றதுனால பண்ண சொல்லி ஊக்குவிக்கிறாங்களே தவிர வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்னம்மா, சும்மாதான் அப்படியே பாத்துட்டு போலான்னு. என்னதான் இருந்தாலும் என் அக்கா பொண்ணோட கடை. அதான் எனக்கும் உரிமை இருக்கு பத்தியா. இனிமே எனக்கும் வீட்ல போர் அடிக்கும். அதான் நானும் இனிமே டெய்லி கடைக்கு வந்து கல்லா பெட்டியில உட்காந்துக்கிறேம்மா. காசு கொடுத்து வாங்கி போடுறது மட்டும் தானே. அந்த வேலையை நான் தான் செய்யலான்னு பாக்குறேன் இனிமே. ஹே பவி, என்னடி சொல்லிட்டு இருக்காரு? எனக்கும் அதான் புரியல மீரா. இவர் யாரு? எப்படி எல்லாம் முடிவெடுத்துட்டு இருக்காரு? யாரு கேட்டு இந்த முடிவெடுத்தாரு? என்ன பவித்ரா, கரெக்ட் தானே? ரெண்டு பொட்ட பிள்ளைங்க மட்டும் தனியா கடைய பாத்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இந்த காலத்துல நல்லாவாமா இருக்கும்? ஆம்பளை தோணன்னு ஒண்ணு வேணும் பத்தியா. அதான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். எனக்கு தெரியும் உனக்கு சந்தோஷம் தான்னு. யார் சொன்னாங்க மாமா? எங்களுக்கு உங்க தோணெல்லாம் தேவையே இல்ல. எத்தனை நாளா நாங்க மட்டும்தான் தனியா பாத்துக்கிட்டோம். மீராவோட அப்பாவும் என்னோட அப்பாவும் அடிக்கடி வந்து கடைய பாத்துப்பாங்க நாங்க எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா. நாங்க பொண்ணுங்கன்றனால எங்களால பாத்துக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. எங்களால முடியும். நாங்க தனியா ஒரு கடையை ஆரம்பிச்சு அது இவ்ளோ நாளா நல்லபடியா தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால உங்க உதவிலாம் எங்களுக்கு தேவையில்ல. என்ன பவித்ரா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இனிமே நான் பாத்துக்கிறேம்மா. அவங்கெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைங்க, நாங்களே பாத்துக்கிறோம். எங்களுக்கு உங்க உதவி வேண்டாம். என்ன பவித்ரா, உன் ஃப்ரெண்ட இப்படி சொல்லிட்டு இருக்கா? என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல? நானும் அதேதான் மாமா சொல்றேன். உங்க உதவி எங்களுக்கு வேண்டாம். அது மட்டும் இல்ல, இந்த கடைக்கு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்க வரப்போ இந்த மாதிரிலாம் யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எப்பயுமே லேடிஸ் மட்டும்தான் இருப்போம். அதுக்கப்புறம் அப்பா ஏஜ்ல இருக்கவங்க இருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர உங்க ஏஜ்ல இங்க யாரையும் அலோ பண்றதா இல்ல மாமா. சோ நீங்க எப்படியும் இன்னும் ஒரு வாரமோ 2 வாரமோ வீட்டுல இருக்க போறீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சோ ஜாலியா அக்கா கையால சாப்பிட்டோமா, என்ஜாய் பண்ணோமா, ஊருக்கு போனோமான்னு இருங்க மாமா. தேவையில்லாதெல்லாம் தலையிடாதீங்க. அது மட்டும் இல்ல, இந்த கடையில மேக்சிமம் லேடிஸ் தான் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்குமே கம்ஃபர்டபுளா இருக்காது மாமா. அதனால நீங்க கடைக்கெல்லாம் வராதீங்க. ஏய் பவி, என்னடி பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் சொன்னா அவர் தப்பா எடுத்துக்க போறாரு. சும்மா இரு மீரா, இவரு எப்படி நமக்கு தெரியாது. இப்படி எல்லாம் சொன்னாலாச்சும் உரைக்குதான்னு பாக்கலாம். பவி, வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கலான்ற முடிவுல தான் இருக்கேன். இவரை பார்க்க பார்க்க அப்படியே இரிட்டேட் ஆகுது. அம்மாக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வீட்டுல எல்லாத்தையும் சொல்லாம இருக்கேன். இல்ல என்ன பவித்ரா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதுவும் உன் ஃப்ரெண்டு முன்னாடி என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் எதுவும் தப்பா சொல்லலையே மாமா. இங்க நடக்கிறத சொன்னேன், அவ்வளவுதான். அது நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? பவித்ரா, அம்மாடி மீரா. அங்க பெரியப்பா, வாங்கப்பா. வரோண்டா. மீரா குட்டி, எப்படிதான் இருக்க? பிள்ளைய பார்த்து 4-5 நாள் ஆயிப்போச்சு. நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோண்டா.
இன்னைக்கு உனக்கு பிடிக்குமேன்னு அம்மா பால் கொழுக்கட்டை செஞ்சிருந்தா. அதான் உனக்கு கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். வீட்ல எல்லாருக்கும் சேர்த்து தாண்டா செஞ்சிருக்கான். வீட்டுக்கு கொண்டு போய் கொடு. சரிங்கப்பா. பவித்ரா, உனக்கு அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன்டா, வீட்ல போய் சாப்பிடு. சரிங்க பெரியப்பா. சரிம்மா, இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பீங்க பிள்ளைங்க, நீங்க போய் வேலையை பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா, நாங்களே உங்களை வர சொல்லலாம்னு நினைச்சோம். நீங்க ஃப்ரீயா பெரியப்பா? ஆமாடா, எனக்கு என்ன வேலை இருக்கு, சும்மா தான் இருக்கேன், சொல்லுமா. ஒன்னும் இல்ல பெரியப்பா, எங்க 2 பேருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உள்ள சில ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தோம். கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க பெரியப்பா. உங்களுக்கு தான் கடையில இருக்க எல்லா பொருளுக்கும் விலை தெரியுமே. கொஞ்ச நேரம் கேஷ் கவுண்டர்ல இருக்கீங்களா பெரியப்பா? நாங்க உள்ள போய் வேலையை பாக்குறோம். அவ்வளவுதானடா, நான் எவ்வளவு நேரம்னாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. உள்ள ஏதாச்சும் வேலை வேணும்னாலும் சொல்லுங்க, நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பெரியப்பா, நீங்க எப்ப வந்தாலும் கேஷ் கவுண்டர்ல மட்டும் இருங்க, அதுவே எங்களுக்கு போதும். சரிடாமா, நீங்க போய் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. அடி பவித்ரா, நான் வந்து கேஷ் கவுண்டர்ல உட்கார்றேன்னு சொன்னா என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இவரு வந்த உடனே இவரை உட்கார சொல்றீங்களா? ம், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரொம்ப மாறிட்ட. நானும் நீ அப்படியே தான் இருப்பேன்னு நினைச்சிட்டேன். ஆனா ரொம்ப அதிகமாவே பேசிட்டேன்ல. ரொம்ப திமிராதான் இருக்கேன். உன் திமிரெல்லாம் அடக்கி காட்டுறேன்டி. என்ன செல்லம், இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படிமா? இது உங்களுக்கு சாதாரண விஷயமா? ஆமா, நான் மறந்துட்டேன்னு தானே சொல்றேன். அது எப்படி வரும்? மறந்துட்டேன்னு சாதாரணமா சொல்றீங்க. ஆனா உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? என்ன பத்தி நீங்க நினைச்சு கூட பாக்கலல்ல. செல்லம், என்னடா இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி? நான் தான் சொன்னேன்ல, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி. அதான் அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன். இன்னைக்கு போலான்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? தினம் தினம் அப்படியே எங்க வீட்ல பெர்மிஷன் கொடுப்பாங்க பாருங்க. நேத்து தான் போய் சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருந்தேன். உங்க கூட எல்லாம் அந்த படத்தை போய் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா வெயிட் பண்ணேன். ஆனா உங்களுக்கு நாளா முக்கியமே கிடையாது. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் 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 தான். செல்லக்குட்டி. டே மச்சான், வருண் கிளம்பலாமாடா? அடா, என்ன ஸ்மிருதி இவ்ளோ கோவமா இருக்கீங்க? சார், நீ எங்க சார் கிளம்புறீங்க? கேண்டீன் தாமா. சரி, இவரை எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? அட என்னம்மா நீ, அவன் தான் போலான்னு கூப்பிட்டதே, அதனாலதான் அவனை கூப்பிடுறோம். என்னது? அட பாவீங்களா, டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. டேய் என்னடா வருண், நீ தானே கேண்டீன் போலான்னு கூப்பிட்டேன். அதனாலதான் அவனை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னடா இப்ப இப்படி? ஐயோ, இவனுங்க வேற நிலைமை தெரியாம வச்சு செய்யறானுங்களே. என்னடா மச்சான், போலாமா? எனக்கு ஒர்க் இருக்கு. வருண், இல்ல செல்லம், இங்க பாரு, அவனுங்க சும்மா சொல்றாங்க. நான் உன் கூட தான் கேண்டீன் போலான்னு வந்து கூப்பிட்டேன். அவனுங்க சும்மா வெறுப்பேத்துறதுக்காக சொல்றாங்க செல்லம். டேய், அவன் கூப்பிட்டான் தானடா என்ன கூப்பிட்டேன். இப்ப என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கான்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாட்டிக்கிட்டானோ? என்ன சொல்ற? தெரியல, இரு பாப்போம். டேய் வரியா இல்லையாடா? டேய் நீங்க போங்க, நான் ஸ்மிருதி கூட தான் கேண்டீன் போலான்னு கூப்பிட்டேன். உங்களை நான் கூப்பிடவே இல்லடா. சும்மா வந்து ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க போங்க போங்க. அட பாவி, எங்களை கூப்பிட்டுட்டு இப்ப அவன் முன்னாடி சும்மாவே நடிக்கிறல்ல நீ. மச்சான் புரிஞ்சுக்கோங்கடா, போங்கடா. வருண், நான் கூட நேத்து நீங்க என் கூட வரல, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா வருண், ஸ்மிருதி அப்படிலாம் இல்ல. நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தேன் பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? ச்சே. ஸ்மிருதி, டேய் சந்தோஷமாடா உனக்கு? நானே அவளை கஷ்டப்பட்டு இப்பதான்டா சமாதானப்படுத்தி பிரேக் கூட்டிட்டு போலான்னு ஒரு ஐடியா போட்டு வச்சிருந்தேன். அதுக்குள்ள அதுல வந்து மண்ணள்ளி போட்டுட்டீங்களேடா. ஏய் சஞ்சு, வாடி. என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, இவ்வளவு நேரம் அங்க ஒரு கூத்து நடந்துட்டு இருந்தது. அது பார்த்து சிரிப்பு அடக்க முடியலடி. அதான் செம சிரிப்பு. அப்படியே சைடு கேப்ல மேடம் வந்த காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமா, நான் எதுக்காக வந்தனோ அது நடந்து முடியணும்ல. ஆனா அதுக்கான ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்ச மாதிரியே தெரியல. இங்க வந்து ஆல்ரெடி 2 to 3 வீக்ஸ் ஆயிடுச்சுடி. வந்த உடனே ஆரம்பிச்சா எல்லாருக்கும் டவுட் வந்துடாதா? அப்படியே படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுவா தானா நடக்கிற மாதிரி நடக்கணும். அப்பதானடி நல்லா இருக்கும். அப்பதான் பாக்குறவங்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த சஞ்சு நினைச்சத முடிச்சு காட்டுவான். சோ என் ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஆனா அது அவங்க கிட்ட நடக்குமான்னு தெரியலையே.
பார்த்தா ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பா அதை நடத்தி தானே ஆகணும். வேற வழி இல்ல, பாத்துக்கலாம். ஓகே ஓகே, சரி வா, நம்ம கேண்டீன் போலாம். ஆமாமா, நானே உன்னை கூப்பிடணும் தான் நினைச்சேன். ஏன்னா இப்போ இந்த டைம் நம்ம கேண்டீன் போனாதான் கரெக்டா இருக்கும். போலாமா? ஏதோ பிளான் பண்ணிருக்க போல. சரி வா. அபிக்குட்டி, உனக்கு பிடிச்ச கேரட் மாமு தானடா, கொஞ்சமா சாப்பிடுவியா பாப்பா? எனக்கு வேண்டாம். அம்மோ, ஏன்டா? இன்னைக்கு பாப்பா கொஞ்சம் தான் சாப்பிட்டீங்க. கேரட் மாமுனா பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் பாட்டி கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சமா சாப்பிடுறியா? எனக்கு இன்னைக்கு பால் மாமு தானே வேணும் சொன்னேன். எனக்கு கேரட் மாமு வேணாம் பாட்டி. அச்சோ செல்லக்குட்டி, நேத்து தானே பாப்பா பால் மாமு சாப்பிட்டீங்க. டெய்லி அது சாப்பிட கூடாது. இன்னைக்கு கேரட் மாமு சாப்பிடுவியா? நாளைக்கு பாட்டி உனக்கு பால் மாமு செஞ்சு கொடுப்பனா, சரியா? நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். நிஷாவே வருவாயிரு. அவ சொன்னா மட்டும்தான் நீ சாப்பிடுற. நிஷா இந்த பாட்டி, அவ காலேஜ் போயிருக்கா. எப்ப வருவா? வர டைம் ஆயிடுச்சுடா, வந்துருவா. அட வாமா மீரா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டியா? ஆமாமா, காலையில அத்தை தான் சீக்கிரம் வர சொன்னாங்க. ஆமாமா, விஸ்வா வீட்ல இருந்து வரேன்னு சொன்னாங்க. ஆமாமா. என்னாச்சு? எங்க அபிக்குட்டி இன்னைக்கு கோவமா உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. ஏன் கேக்குறேன்? அவ பால் சாப்பாடு கேட்டா. நேத்து தாமா அது சாப்பிட்டா. கேரட்னா சாப்பிடுவான்னு இன்னைக்கு செஞ்சு கொண்டு வந்துட்டேன். அதான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கான். வேண்டாமா. அப்படியா? எங்க அபிக்குட்டிக்கு கேரட் மாமா வேண்டாமா? வேண்டாம். என்னடா அது? எங்க அபிக்குட்டி குட் கேர்ள். சோ அவளுக்கு சொல்றதெல்லாம் கேப்பா. அதனால இன்னைக்கு ஒரு டாய் கொண்டு வந்தேன். ஆனா நீ சாப்பாடே சாப்பிட மாட்டேன்ற. உனக்கு எப்படி இது கொடுக்கறது? சரி போ, இதை நான் மீராவே வச்சுக்கிறேன். எனக்கா பொம்மை? ஆமா, உனக்காக தான் கொண்டு வந்தேன். ஆனா நீ இதை சாப்பிட மாட்டேன்றியே. நான் சாப்பிட்டா எனக்கு கொடுப்பியா? ஆமா, நீ அது ஃபுல்லா சாப்பிட்டு முடி. இந்த பொம்மை உனக்கு கொடுக்கறேன். நீ கூட அப்பதான் சாப்பிடுவேன். சரி, இந்தா. தேங்க் யூ. எங்க இப்ப சாப்பிட்டு கடகடன்னு. பாட்டி கொடுங்க. பாரா, இவ்ளோ நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்த. மீரா ஒரு பொம்மையை கொடுத்த உடனே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். இது தெரிஞ்சிருந்தா நானே கொடுத்திருப்பேனேடா உனக்கு. கொடுங்க பாட்டி. இந்தாம்மா சாப்பிடு. டீ, உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். எப்படியோ சொன்ன மாதிரியே அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிட்ட போல. ஆமாடா, நான் தான் சொன்னல, வீட்ல சரியான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் மறைச்சா நல்லா இருக்காத பத்தியா, அதனாலதான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு உன் வீட்ல ஃபங்க்ஷன் அப்ப கூட பவித்ரா கிட்ட கேட்டேன். அவ அவங்க அம்மா அப்பா சொல்ற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாலா. சோ ஏன் டிலே பண்ணணும், அதான் வீட்ல சொல்லிட்டேன். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பவித்ரா வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஏய், என்னடா இப்படி சொல்ற? நீ இருக்கன்னு தைரியத்துலதான் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். சரி, அதான் அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்கல்ல, பேசட்டும். பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும், பாத்துக்கலாம். மச்சான், சக்சஸ் ஆகும்ல. சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல? தெரியலையே. டேய், என்னடா இப்படி சொல்ற? உன்னோட வைஃப் தானே. என் வைஃபா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதானடா செய்வாங்க. பாக்கலாம், ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கல. என்னது? அதெல்லாம் இல்ல, நானும் எதுவும் சொல்லல. டேய், இன்னைக்குதான் வரணும்னு உனக்கு தெரியும்ல, ஒரு வார்த்தை சிஸ்டர் கிட்ட சொல்லி வச்சா என்னவா? இங்க பாருடா மச்சான், நானே ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுறதுக்கே யோசிச்சு பேசுறேனா? இவ்வளவு பெரிய விஷயத்த பேசணும்னா எப்படிடா? பாத்துக்கலாம். பேசிட்டு போட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். உன்னெல்லாம் நம்பி டோன்ட் வரி மச்சான், நான் இருக்கேன்ல. கண்டிப்பா பவித்ரா தான் உன்னோட வைஃப். ஓகே? தேங்க்ஸ்டா மச்சான். ஐயோ வலிது, தொடச்சுக்கோ. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் கோபாலு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. என்ன பார்வதி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், மருமகளையும் வீட்ல வந்து இருக்க சொன்னீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நாளையில இருந்து ஒரே ஆவலா இருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க ஆண்டி. என்கிட்ட ஏதோ நீங்க பேசணும்னு சொன்னீங்களா? என்ன விஷயம் ஆண்டி? அம்மாடி, 2 விஷயத்த பத்தி பேசணும்டா. என்கிட்டயா? சொல்லுங்க. ஒன்னும் இல்லம்மா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இன்னும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கே கூப்பிடல பாத்தீங்களா? அதனால வர சண்டே கார்த்தியும் நீயும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க ஆண்டி. இதுக்காப்பா இவ்வளவு தூரம் வந்தீங்க? போன்லயே சொல்லிருக்கலாமே. அதெல்லாம் இல்ல கோபாலு, வேற ஒரு விஷயத்த பத்தி பேசணும். விஸ்வாவை பத்தி பேசணும். என்னென்ன சொல்றீங்க? விஸ்வா பத்தி பேசணுமா? சொல்லுங்க. அது ஒன்னும் இல்ல,
விஸ்வாக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதான் நல்ல விஷயம் தானே. நம்ம கார்த்தி வயசு தான் விஸ்வாக்கும். அப்படி இருக்கப்ப கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து விஸ்வாக்கா, நல்லதுதான், பண்ணலாமே. பொண்ணு எது பாத்துட்டீங்களா? பொண்ணு எது பாக்கணும்னா சொல்லுங்க, நம்ம வகையிலயும் நிறைய பேர் இருக்காங்க, பாத்துடலாம். அந்த கஷ்டம் எல்லாம் பையன் நமக்கு குடிக்கலையே. பொண்ணு அவனே பாத்துட்டான். என்ன பார்வதி சொல்றீங்க? அவனே பாத்துட்டானா? ஆமா லலிதா, அவனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? நம்ம விஸ்வாக்கா? ஆமா ஆமா. யாருப்பா அந்த பொண்ணு? எனக்கு தெரியும் கோபாலு, உனக்கு காதல்னா அவ்வளவா பிடிக்காதுதா. ஆனா எங்களுக்கு இருக்கிறது ஒத்தைக்கு ஒரு புள்ள பத்தியா. அவனே ஆசைப்பட்டு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். சொல்லாம கொல்லாம பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா எங்க கிட்ட வாய் திறந்து சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அதான். என்னப்பா நீ? நான் காதல் பிடிக்காதுன்னு சொல்றது பெத்தவங்களுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி கல்யாணத்தை அதே பெத்தவங்க கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாருப்பா வேண்டான்னு சொல்லுவாங்க? உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா? தெரியும்பா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச பொண்ணுதான். அப்படியா? யாருங்க அது? நம்ம மீராவோட ஃப்ரெண்டு பவித்ரா தான்.